and Germany employment market is open, and France employment market is open. So I request all the young students and young girls to educate, to promote the other languages. That means ஆப்ஷன் மட்டும்தான் நான் சொல்லி இருக்கிறேனே தவிர 3 மொழி கொள்கை என்பது எங்களுக்கு உடன்பாடு அல்ல. தமிழகத்தில் 2 மொழி கொள்கை தான் எங்கள் உடன்பாடு. ஒரு லாங்குவேஜ் தானே படிக்க சொல்றாங்க மத்திய அரசுமே. அது வேற, அவங்க புகுத்துற லாங்குவேஜ் வேற இல்ல. என்ன சமஸ்கிருதம் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், கட்டாயத்துல விதிக்கிறது அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு உடன்பாடு. 3வது மொழியா இந்த நீங்க சொன்ன லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்தா ஓகே தானா சார்? அதான் படிச்சு நடந்துகிட்டு இருக்கு. என்ன புதுசா கேக்குறீங்க? நடந்துகிட்டு இருக்கு சார், நிறைய நடக்குது. சென்டர்ஸ் பாருங்க, பிரெஞ்சு சென்டர்ஸ் நிறைய இருக்குது, ஜாப்பனீஸ் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. குழந்தைங்க படிக்கணும் தானே சார், வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? அதனால இது நல்ல வழி தானே இதெல்லாம் நம்ம தேடுறது. ஆனா அந்த அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன, அந்த கொள்கையை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். 3வது மொழியை நாங்கள் திணிக்க அனுமதிக்க மாட்டோம். 2 மொழி கொள்கை தமிழகத்துக்கு ஏற்புடையது. மேகதாது அணை கட்டும் மேகதாது அணை என்பது காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் என் அருமைக்குரிய சகோதரர் டி.கே. சிவகுமார் முதலமைச்சராக இருந்தால் அந்த மாநிலம் வேறு, இந்த மாநிலம் வேறு. எங்க மாநில உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். மேகதாது அணையை காவிரி படுகையில் டி.கே. சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் கட்டுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ரிப்பீட்டட்லி நான் திருப்பி சொல்றேன், கர்நாடகா ஒரு செங்கல்ல வைக்க கூட நாங்க தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டோம். சார், நீங்க ஒரு சினிமா பாடல் நடனம் ஆடுனது வந்து வைரலாக இருக்கு, எப்படி சார் பாக்குறீங்க? முதலமைச்சருடைய பிறந்த நாள், முதலமைச்சர் பிறந்த நாளை என்னுடைய மாணவர்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து குதூகலமா அந்த இடத்துல கொண்டாடினோம். இது ஒரு தப்பா சார்? முதலமைச்சருடைய பிறந்த நாள், எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் யுவதிகளும் மகிழ்ச்சியில் இருக்கிற பொழுது என்ன கூப்பிட்டு நீங்களும் என்னோட கலந்துக்குங்கன்றாங்க. இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்து என்ன தப்பா எடுப்பது? ஒரு தப்பும் கிடையாது. நன்றி சார். அவங்க போட்டாங்க, பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எழுதுறது அதெல்லாம் கிடையாது. அது கிடையாது. முதலமைச்சருடைய பிறந்த நாள் சார், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே.